யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீ பத்திரிகை ஊடகங்கள் CV தண்டன் தெளிவா பேசினார். பத்திரிகை ஊடகங்கள் நம்மளை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. நம்மளை பத்தி பேசினாதான் டிவி எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னைக்கு அத்தனை பேருமே 4 பேருக்கு வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக புறத்துறை அம்மா அவர்கள் நாங்கெல்லாம் சில டைம் போய் ஏதாவது பத்திரிகை வந்து சொன்னா இந்த பத்திரிகை படிக்கிறதுக்கு தான் உன்னை அமைச்சரா போட்டோம்னு கேட்பாங்க. நீ போய் வேலை செய்வாங்க. அதை போல நம்முடைய பணி கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி. இன்னைக்கு எந்த மக்களும் இன்னைக்கு திமுக ஓட்டு போடுறதில்லை. தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடி 2026 முதலமைச்சராக வருவார். எதுவுமே தெரியல, திமுக ஓட்டு போட மாட்டார்கள். ஆனால் தில்லு முள்ளு திமுக பண்ணுவோம். அதை சரி பண்ணக்கூடிய பணி இங்க இருக்கு. அத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குடிய ஒன்றிய நகர பேரூராட்சியாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கீங்க. உங்க கையில தான் இருக்கு. இனிமேல் இந்த 100 நாட்கள் முழுமையாக நமக்கு தேர்தல் பணி மட்டும்தான். நமக்கு ஒரே ஒரு பணி, அனைவருடைய எண்ணமும் எடப்பாடி முதலமைச்சர் வரணும். அவர் வந்தா தான் இந்த கட்சிக்கு வாழ்வு, அத்தனை பேருக்கு வாழ்வு.